தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டு வருகிறோம். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் சாம்சங் ஊழியர்கள் உடனான தொழிலாளர் நலத்துறை இணைச் செயலாளர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சாம்சங் தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் சாம்சங் ஊழியர்களுடனான பேச்சுவார்த்தை தற்போது தோல்வியடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொழிலாளர் நலத்துறை இணைச் செயலாளர் உடனான சாம்சங் ஊழியர்களினுடைய பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்றது. இந்நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. சாம்சங் ஊழியர்களுடனான பேச்சுவார்த்தை தற்போது தோல்வியடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்திரசேகர். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சுங்காசத்திர பகுதியில் இயங்கி வரும் பிரபல எலக்ட்ரானிக் தொழிற்சாலையான சாம்சங் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கீகாரம், ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 25வது நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஏற்கனவே இவர்கள் 5 முறை பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வி முடிந்தது. இன்று காலை ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் உள்ள தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகத்தில் இணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்க முக்கிய அதிகாரிகளும் மற்றும் தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க உள்ளிட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை சுமார் 1/2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற நிலையில் இதுக்கு அரசாரமாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்களுக்கும் தொழிற்சாலை நிர்வாகத்துக்கும் உடன்பாடு எட்டப்படாத காரணத்தால் இன்று 6வது கட்ட பேச்சுவார்த்தை இன்று முற்றிலுமாக தோல்வி முடிவுற்றது. மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இந்த ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள இந்த துணை ஆணையர் 17ஆம் தேதி நடைபெறும் என இந்த துணை ஆணையர் அறிவித்த நிலையில் இன்று மாலை சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கும் நிலையில் அமைச்சர்கள் முன்னிலையில் இந்த தொழிலாளர் நலத்துறையும் தொழில்துறை அமைச்சர்கள் மற்றும் தாமோ அன்பரசு அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் முன்னிலையில் தொழிற்சாலை நிர்வாகம், தொழிலாளர்கள் மற்றும் உத்தரவு பேச்சுவார்த்தை இந்த மாலை நடைபெறும் நிலையில் இந்த மாலை சுமூக முடிவு எட்டப்படும் என இந்த தொழிற்சாலை சங்கத்தின் நிர்வாகிகள் தற்போது தெரிவித்துள்ளனர். பாலா, நன்றி சந்திரசேகர், விரிவான விவரங்களுக்கு. இப்போ வந்து எங்கள் சிஓ, டிஓ ப்ளஸ் எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கரஸ்பாண்டன்ட், வைஸ் டைரக்டர் எல்லாம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இப்பொழுது வந்து அந்த பூஜா ஹாலிடேஸ் வரைக்கும் நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஹாலிடேஸு ஒன்லி ஃபார் த போர்டு எக்ஸாம், ஃபார் த கன்சர்ன் ஆஃப் த போர்டு எக்ஸாம் 10, 11, 12 அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் பிளேஸ் வந்து நாங்கள் பக்கத்தில் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க போர்டு எக்ஸாம் வி ஹேவ் டு ப்ரிப்பேர் தம். ஸோ அவங்களுக்கு 10, 11, 12 ஸ்டூடெண்ட்ஸும் தனியாக வந்து ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்ததை அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து விரும்புகிறாங்க. மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக சென்னை சாந்தோம் பகுதியில் உள்ள டொமினிக் சேவியோ பள்ளியில் விரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது அந்த பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். வணக்கம். சென்னை சாந்தோமில் இருக்கக்கூடிய டொமினிக் சாவியோ பள்ளியில் தற்போது மெட்ரோ பணிகளானது கடந்த ஓராண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் டனல் தோண்டும் பகுதியானது கடந்த 2 வாரத்திற்கு முன்பு தொடங்கியது. இதன் காரணமாக பள்ளியில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் விரிசல் விழுந்த நிலையில் வகுப்புகளில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாக கூறி பள்ளிக்கு அடிக்கடி பெற்றோர்கள் முதல்வரிடம் பல்வேறு கோரிக்கைகளையும் புகார்களையும் எழுப்பி வந்த நிலையில் தொடர்ந்து இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் இன்று பெற்றோர்கள் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர், சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து மெட்ரோ பணிகள் காரணமாகவே வகுப்பறையின் சுவர்களில் அங்கும் இங்குமான விரிசல் என்பது அதிகளவில் ஏற்பட்டதாகவும் தற்காலிகமாக சிமெண்ட் கொண்டு அந்த விரிசல்களை பூசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது பள்ளி நிர்வாகம் சார்பிலும் அதே போன்று சார்பாகவும் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தற்போது பள்ளியில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டு இருக்கின்றது. இன்னும் 2 நாட்களில் ஆயுத பூஜை, விஜயதசமி உள்ளிட்ட பண்டிகைகள் வருவதன் காரணமாக
தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டு வருகின்ற 14ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு ஆகிய 3 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தேர்வை கருத்தில் கொண்டு பொதுத் தேர்வை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு வேறு இடத்தில் வைத்து மாணவர்களுக்கான அந்த வகுப்புகள் என்பது தொடங்கப்படும் எனவும் அதன் பின்னர் மற்ற வகுப்புகளுக்கான 6ஆம் இருந்து இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்குவதற்கான மாற்று இடம் என்பது பார்க்கப்பட்டு வருவதாகவும் தற்போது பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மெட்ரோ தரப்பிலும் தற்போது அது உறுதி செய்யப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லிபிகா.